எழுமலையில் தொடரும் மன்னராட்சி. பேரூராட்சி அலுவலகம், சிறுவர் பூங்கா, தண்ணீர் தொட்டி ஆகியவற்றிற்கு செல்லும் பொதுப்பாதையில் வேலி அமைத்து அட்டூழியம் செய்யும் ஜமீன் பரம்பரை. கோயிலுக்கு ஒப்படைக்க சொல்லி அந்த அறங்காவலர்கள் எங்கிட்ட பேசினாங்க. 2 லட்சம் கொடுங்க, மறுபடியும் உங்களுக்கு நான் இந்த நிலத்தை கொடுக்கணும். 26 மக்களுக்கு தரக்கூடிய கூட்டு குடியிருத்த முறைப்படுத்துறதுக்கு பாதை வேணும். பெருமாவட்டி சாலையும் அதில் தான் போகுது. இப்போ எல்லாமே அவங்க அடைக்கிறதுனால எல்லாருக்கும் சிரமமாக இருக்குது. பெருமாள் கோயிலில் தான் எல்லார் வீட்டு கல்யாணத்துக்கும் முகூர்த்த பாக்கு வைக்கக்கூடிய இடம் அது. எழுமலை பொதுமக்கள் அனைவருக்கும் சொந்தமான கோயில் அது, யாருக்கும் தனிப்பட்டதுக்கு இல்லை. தமிழ்நாடு முழுமைக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு ஆட்சி நடத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் எழுமலை கிராமத்தில் மட்டும் மன்னராட்சி நடைபெறுவது போல் சர்வாதிகார போக்கை காட்டுவதாக உள்ளது. பொதுமக்களின் உரிமையை பாதுகாத்திட வேண்டும் என்று எழுமலை கிராம மக்கள் வலியுறுத்தி வருகின்றனர்.